வணக்கம். நான் லோகேஸ்வரி சிம்பு பேசுறேன். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, எம்சிசி காலேஜ் அட்மிஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்றது தாங்க. இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா, mcc.edu.in இதுதாங்க. இப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் எம்சிசி காலேஜோட வெப்சைட் ஓப்பன் ஆயிருச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை நவ் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஓப்பன் பண்ணுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 ஸ்டெப் தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ், அதுக்கப்புறம் பர்சனல், அதுக்கப்புறம் அகாடமிக், அடுத்தது பேமெண்ட். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல வந்து நியூ யூசர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் லாகின் பண்றோம். நியூ யூசர் கொடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசல்ட் இன்னும் வராமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களா இல்லை ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் பப்ளிஷ்ட் அப்படின்னு கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜினா யூஜி கொடுங்க, பிஜினா பிஜி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பிஎஸ்சியா, பிகாமா, பிபிஏவா, பிசிஏவா, பிஎஸ்டபிள்யூவா என்னன்னு பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான கோர்ஸை ஓகே பண்ணிடுங்க. இப்போ அப்ளைன்னு கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட நேம் ஆஸ் இன் மார்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட மார்க் ஷீட்டை கையில் வச்சுக்கோங்க. அதில் இருக்க நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே வந்து அப்ளிகண்ட்டோட லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்பா நேம் கொடுத்துக்கோங்க. பேரண்ட் அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. பேரண்டா இல்லை கார்டியனா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாதர் கொடுத்துருங்க. இங்கே உங்கள் அப்பா உங்கள் அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த டீட்டெயில் கொடுங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் கொடுங்க, ப்ரைவேட்னா ப்ரைவேட் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, கூலியா இல்லை கவர்மெண்ட் ஜாபா என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. உங்களோட மதர் டங் என்னவோ அதை கொடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி இது ஃபில் ஆகி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு தமிழ்நாடான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தான் வந்து முதல் பட்டதாரியான்னு கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே எல்லாமே ஓகே ஆகி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களோட அட்ரஸை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சேம் அஸ் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்கும். எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th எந்த ஸ்கூலில் முடிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட நேம், உங்களோட ஸ்கூல் இருக்க லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இதில் டைப் பண்ணுற மாதிரி வரும். இங்கே ஸ்கூல் நேம் கொடுத்துக்குங்க. இங்கே வந்து லொக்கேஷன் கொடுத்துக்குங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமான்ற டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்கா என்ன எதுன்னு டீட்டெயில் கொடுத்துக்குங்க. இதில் கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th எடுத்த குரூப் இதை அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து மார்க் என்ன எடுத்திருக்கீங்களோ அதை கொடுக்கணும். ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எடுத்திருக்கீங்க. இதோட மார்க் நான் இங்கே கொடுக்குறேன். இதோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்தது இங்கிலீஷோட மார்க் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காமர்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதோட மார்க்கும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃபில் பண்ண இங்கே டோட்டல் மார்க் வந்துடும். அதோட வந்து பர்சன்டேஜும் அவங்களே கால்குலேட் பண்ணிப்பாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்லோட் மார்க் ஷீட் அப்படின்னு வரும். ரிசல்ட் பேஜ் பிரிண்ட் அவுட் அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடது +2ஓட மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இங்கே வந்து சூஸ் ஃபைல் இருக்குல்ல, இதை ஓகே பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா 2 MB அளவு இருக்கணும். இப்போ நான் இது கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் ஏதாவது கம்ப்ரஸர் பண்ணுற டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சேவ் கொடுத்தாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து நமக்கு பேமெண்ட் தான் வரும். பேமெண்ட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பே ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு பேமெண்ட் வந்து அங்கே போயிருக்காது. ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோன்னா அந்த ஒர்க் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த காலேஜுக்கு அந்த பேமெண்ட் போகும். பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மு ரிசிப்ட் எல்லாமே கிடச்சிரும். இதை எடுத்துகிட்டு நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.